ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா நேற்றைய சட்டன அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதன்போது எவன்கார்ட், ரக்னாலங்கா கொடுக்கல் வாங்கல் மற்றும் கேபி தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. එවන්ගාඩ් ප්‍රශ්නයේ පහුගිය දවස්වල නීතිපති දෙපාර්තමේන්තුවේ හිටිය වසන්ත බණ්ඩාර කියලා නියෝජ්‍ය නීතිපති. எவன்கார்ட் பிரச்சினை தொடர்பில் கூறுவதென்றால் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் வசந்த பண்டார என்ற பிரதி சட்டமா அதிபர் ஒருவர் இருந்தார். அவர் அறிக்கை ஒன்றை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதியையும் கோட்டாபாய ராஜபக்சவையும் எவன்கார்ட் உரிமையாளரையும் கைது செய்ய வேண்டும் என அவர் கூறியிருந்தார். அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் தற்போதுள்ள பிரதி சட்டமா அதிபர் சுகந்த கம்லத் அறிக்கையை செல்லுபடியற்றதாக்கி அவர்கள் தவறு செய்யவில்லை என அறிக்கை ஒன்றை வழங்கினர். அதனை அடுத்து சட்டமா அதிபர் எவன்கார்ட் வழக்கை முழுமையாக நீக்கும் அளவிற்கு செயற்பட்டார். பெர்னாண்டோ என்பவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் சீடனாவர். மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை எவன்காட்டிற்கு மாத்திரமே முன்னெடுக்க முடியும் என அவர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். எனவே இந்த ஆயுத களஞ்சிய சாலை இருப்பது துறைமுகத்தின் பாதுகாப்பிற்காக அல்ல, அங்கு தனியொரு நடவடிக்கை இடம்பெறுகின்றது. ரக்னாலங்காவின் தலைவர் கைச்சாத்திட்டுள்ள உடன்படிக்கை காரணமாக எவன்கார்ட் செலுத்த வேண்டிய பணம் செலுத்தப்படவில்லை. ரக்னாலங்கா நிறுவனத்திற்கு அவர்கள் பணம் செலுத்த வேண்டும். அந்த உடன்படிக்கையின் பங்காளர்கள் ரக்னாலங்கா நிறுவனம் செலுத்தாத பணம் 1600 மில்லியன் ஆகும். විසුමේ කොටස්කරුව රක්නාලංකා සමාගමක් ගෙවපු නැති මුදල මිලියන 1600ක්. இந்த ஊழலை யார் மறைக்கிறார்கள்? இதற்கு கட்டாயமாக சட்டமா அதிபர் பொறுப்பு கூற வேண்டும். ரகசிய போலீஸ் விசாரணையை மேற்கொண்டது. அந்த விசாரணை அறிக்கை சட்டமா அதிபருக்கு வழங்கப்பட்டது. முன்னாள் இராணுவ தளபதி என்ற வகையில் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? கேபி ஆயுத கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டார். உங்களை போன்ற படையினருக்கு எதிராக, அதாவது அரசாங்கத்தின் இராணுவத்திற்கு தாக்குதல்கள் மேற்கொள்வதற்காக எல்டிடியினருக்கு ஆயுதம் வழங்கியவர் அவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? பாதுகாப்பு பேரவையில் புலனாய்வு பிரிவுகளின் மூலம் கிடைக்கும் அறிக்கை பாதுகாப்பு பேரவைக்கு வழங்கப்படுகின்றது. அதன் பிரதிகள் ராணுவ தளபதிக்கு கிடைக்கும். ராணுவ தலைமையகத்தில் அவை உள்ளன. அதன்படி கேபி உறுதியாக ஒரு பயங்கரவாதி. அவ்வாறென்றால் அவர் எவ்வாறு பாதுகாப்புடன் இருப்பார்? அவருக்கு எதிராகவும் இந்த நாட்டின் சட்டமா அதிபர் கருத்து தெரிவித்திருந்தார். அதுக்கு பின்னர் அதனை நியாயப்படுத்தி பத்திரிகைக்கு அறிக்கை விட்டிருந்தார். கேபிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. சட்டமா அதிபரே இதுபோன்ற விடயங்களில் முன்னிலையில் இருக்க வேண்டும். அவரே தலைமைத்துவம் வழங்க வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களம் என்பது ராஜபக்சவின் சட்டமா அதிபர் திணைக்களம் அல்லவா? தற்போது நல்லாட்சியிலும் அதே விடயம் இடம்பெறுவதாக இருந்தால் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் தான் என்ன? எனக்கு அவ்விடத்தில் பிரச்சனை ஒன்று உள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் ராஜபக்சவினது அல்ல என்று நீங்கள் கூறினீர்கள். அவ்வாறு கூறினாலும் ராஜபக்ச காலத்தின் போது அவர்களின் தேவைகளுக்காக நியமிக்கப்பட்ட சட்டமா அதிபரே இருந்தார். சட்டமா அதிபர் மாத்திரமல்ல, அவரை விட கனிஷ்ட உறுப்பினர்கள் அவ்விடத்திலே இருந்தனர். அந்த நிர்வாகத்தை வரவேற்ற ஜயந்த தலபாலவே தற்போது ரக்னாலங்காவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிலர் தற்போது அவரிடம் சென்று முறைப்பாடு செய்கின்றனர். தனக்கு அதனை செய்ய முடியாது, எவ்வாறு நான் அதனை செய்வேன்? கோட்டபாய தொடர்பு கொண்டு அதனை செய்ய வேண்டாம் என்று கூறுவதாக அவர் தெரிவிக்கின்றார். ஜயந்த தனபால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரிவித்த கருத்தா அல்லது பகிரங்கமாக கூறிய கருத்தா?